வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சனி வக்ர பயிற்சி. சுமார் 140 நாட்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக வக்ர பயிற்சிக்கு ஒரு வீடியோ அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்ரமாகும் போது பலமான பலன்களை கொடுக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இம்பேக்டை கொடுக்கும். சனிங்கிறவரை கேட்கவே வேண்டாம். ஒரு 2.5 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு பெரிய மகா பயிற்சி அப்படின்னா அது சனி பயிற்சி தான். எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயமும் ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமும் ஆஸ்ட்ராலஜியில் சனி பயிற்சி தான். ஸோ அந்த சனி பயிற்சியில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம். ஸோ அது நிறைய ஒரு நல்ல விளைவுகளையும் சில விஷயங்கள் ஒரு கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த சனி வக்ரத்தோட பயிற்சி என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சனி சூரியனுக்கு சுமார் 251 டிகிரியில் வரும்போது வக்ரமாகிறாரு. அதே சனி 109 டிகிரிக்கு போகும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ இதுதான் ஒரு 3.5 மாதம் இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. சூரியனுக்கும் சனிக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வக்ரம். ஸோ வக்ரம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த கிரகம் தன்னுடைய இயல்பில் இருந்து மாறி தன்னோட தன்மையை இழந்து செயல்படும். அப்போ சனிங்கிறவரும் இயற்கையாகவே ஒரு பாவ கிரகம். அவர் தன்னோட தன்மையை இழந்து செயல்படுறாருன்னா அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷப ராசி. சுக்கிரனோட வீடு ரிஷபம். அழகு, கலை, நுணுக்கம், கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமும் ரிஷபம் தான். ஸோ இந்த ரிஷப ராசிக்கு ஏற்கனவே சனி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நிறைய கடுமையான ஒரு மன அழுத்தத்தை கொடுத்தாரு. கண்டிப்பாக இருந்தது. வேலை பளுவிலேருந்து இவங்களால வெளியிலே வர முடியல. எப்பவும் 24/7 வேலை 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 வேலைன்னு ஓடிட்டே இருந்தாங்க. என்ன வேலை பார்த்தாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு வரவும் இல்லை. லாபம் ஒரு பக்கம் இருந்தது, பணம் வந்தது, எல்லாமே ஓகே. சில பேருக்கு நல்ல தொழில் இருந்தும் அந்த தொழிலை செய்ய நேரம் இல்லாமலும் ஓடிட்டு இருந்தீங்க. வேறு ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னால வேலையை சரியாக பார்க்க முடியாமல் போகிறது, ஒரு ஒர்க் கமிட்மெண்ட்ஸ்னால சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது இருந்தீங்க. சில பேர் லாபத்தில் சில குறையையும் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நல்ல லாபம் கிடச்சிருக்குமே, இந்த நேரத்தில் இந்த வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுருந்தா நல்ல லாபம் கிடச்சிருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க. ஏன்னா வேலை அப்படிங்கிறது உங்கள் தொழில் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸும் ஒரு வேலை தான். ஸோ அந்த வேலையினால் உங்களுடைய ஒர்க்கை பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷனும் நிறைய ரிசர்வராசிக்காரங்களுக்கு இருந்தது. அந்த நிலை மாறப்போது நிம்மதியாக ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்கள் ஒர்க்குக்கான டைமை நீங்கள் ஒர்க்குக்கு கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்க போகுது. வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்க்கு டைம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் டைம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சனி பயிற்சி தான் இது, சனி வக்ர பயிற்சி தான் இது. நிறையவே ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸை உங்களுக்குள்ளே இது கொடுக்க தான் போகுது. முதல்ல இந்த சனியுடைய பார்வை அப்படிங்கிறது 3 இடத்துக்கு விழுது. 3, 7, 10ஆம் இடங்கள். சனி இருக்கிற இடத்த கெடுக்க மாட்டார், ஆனால் பார்க்குற இடத்த கெடுப்பார். ஸோ அதனால் இந்த 3, 7, 10ஆம் இடங்களில் இந்த ரிஷபராசிக்கு சில நெகட்டிவான இம்பேக்ட்ஸ் இவ்வளோ நாள் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயா இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அது மாறப்போகுது. ஏன்னா வக்ரமான சனியுடைய பார்வையோட அந்த கொடூரத்தோட வீரியம் குறையும். அதாவது அந்த மெலிஃபிசிட்டி அது கொஞ்சம் ஃபில்டர் ஆகுது. என்னோடய பார்வை ரொம்ப கொடூரமாக இருக்க போகிறதில்ல, என்னுடைய பார்வை இனிமேல் அந்த கொடூரத்தோட வீரியம் குறைய போகுதுங்கிறத சனி சொல்லாமல் சொல்கிறாரு இந்த சனி வக்ர பயிற்சியில். ஸோ அப்படி என்னென்ன இடத்தெல்லாம் ரிஷபத்துக்கு சனி பார்க்குறாரு அப்படின்னா, சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12 அப்படிங்கிறது என்னென்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம். இன்னொன்று உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதும் அந்த 12ஆம் இடம் தான். அதாவது நீங்கள் உங்கள் உள் மனசு, ஆழ் மனசு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய கிரகமும் சனி தான். அப்போ இந்த சனியோட பார்வை அந்த ஆழ் மனசில் விழும்போது நிறைய நெகட்டிவ் திங்கிங் வரும். எதை யோசித்தாலும் தப்பாகவே யோசிப்பீங்க. யாரை பார்த்தாலும் கெட்டவங்களாக தெரியும். ஒருத்தர் நல்லது தான் பண்ணியிருப்பான், பட் நம்ம அவங்கள தப்பாக புரிஞ்சுட்டு கெட்டவங்கன்னே நினச்சிட்டு சண்டை போட்டு பேசாமலே இருந்துகிட்ருப்போம். இல்லை நமக்கு யாராவது ஒரு நல்லது சொன்னால் கூட நமக்கு பிடிக்காது. டோட்டலாக அந்த ஆள் மனசே ஒரு சூன்யமாகிடும், ஒரு நெகட்டிவ் ஆகிடும். சுற்றி நிறைய விஷயம் பாசிட்டிவாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று சின்னதாக நெகட்டிவாக இருக்கான்னு தான் இந்த மைண்டு தேடும். அதே மாதிரி மனசில் நினைக்கிறதும் பயம். நமக்கு இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, காசு போயிடுமோ, பணம் போயிடுமோ, நம்ம ஹெல்த் போயிடுமோ, நம்ம வாழ்க்கை இவ்வளோதானோ, எதுவுமே நமக்கு நல்லா தான் நடக்க மாட்டேங்குது. கடுமையான மன அழுத்தம், வெளியில் சொல்ல முடியாது, இதுதான் பிரச்சனைனே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தை இந்த 12ஆம் இடத்துக்கு இருந்த சனியுடைய பார்வை கொடுத்தது. ஏன்னா 10ல் சனி இருக்கிறது நல்லது தான். ஏன்னா 10ல் ஒரு பாவகிரகம் இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதோட பார்வையோட வீரியம் அப்படிங்கிறது மனசை சுத்தமாக சூன்யமாக்கிருச்சு. எல்லாமே நல்லா இருந்தாலும் எதுவுமே நல்லா இல்லாத ஒரு ஃபீலிங், ஒரு விரக்தி, ஒரு டிட்டாச்மெண்ட்டு, நிறைய ஆன்மீக சிந்தனையை ஆனால் சனி கொடுத்துருப்பாரு. ஏன்னா
சனியே ஒரு ஆன்மீக கோள் தான். சனி, குரு 2மே ஆன்மீக கோள். கேதுவே ஆன்மீக கோள்னு சொல்லலாம். இந்த சனியுடைய பறவை 12ங்கிற ஒரு 12ம் வந்து மோட்ச ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரிஷிகள், ஞானிகளுக்கெல்லாம் 12ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது ஒரு மனுஷத்தன்மைக்கு மீறின ஒரு ஆன்மீக சிந்தனை, பயங்கரமான ஒரு ஆன்மீக சிந்தனையும் இந்த சனி கொடுத்துருப்பாரு. இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பண்ண போகுதுன்னா, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் குறைச்சி மனசை செம்மையாக்க போகுது. நிம்மதியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இவ்வளோ நாள் இருந்த என் மன அழுத்தம் குறைஞ்சிருச்சு, மலை மாதிரி இருந்த பிரச்சனை பனி மாதிரி விலகிருச்சு, நானும் நிம்மதியாக இருக்கேன், நானும் சந்தோஷமாக இருக்கேன், என் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது, என் மேலே ஒரு ஹோப் வருது. இல்லை, நான் ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன், சுற்றி இருந்தவங்கெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ மோசமாக எதுவும் செஞ்சிடல, பட் ஏன் புத்தி அவங்கள தப்பாக நினைக்க வச்சுருக்கு, நானும் இனிமேல் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க வைக்கும் இந்த சனி வக்ரத்தோட பார்வை, அந்த 12ஆம் இடத்துல விழுற பார்வை. இன்னொன்று, அந்த ஆன்மீகத்தில் நீங்கள் பயங்கர பக்தியாக இருந்தீங்க இல்லையா, ஸோ அது கொஞ்சம் குறைய தான் செய்யும். என்ன காரணம்னா, சனி வந்து வக்ரம் ஆகுறாரு. அவர் எதை பாசிட்டிவாக செஞ்சாரோ அதை நெகட்டிவாக செய்ய போகிறாரு, அதுதான். ஸோ கொஞ்சம் பக்தி குறையும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் கில்ட்டாக ஃபீல் பண்ண வேண்டாம். கடவுள் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். ஏன்னா எல்லாமே நம்ம மனசு தான். ஸோ உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கனாலே அது கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறது, நீங்கள் நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள்னு பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு அதை பண்ணுறதுல ஒரு தடை, ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து அதை பண்ண முடியாமல் போகிறது. ஒரு கோயிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணுவீங்க, அதில் ஒரு சின்ன தடை தாமதம். அதையும் மீறி சில பேர் நல்லா இருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை உங்கள் ஜாதகத்திலே சனி வக்ரமாக இருந்தாருன்னா, இந்த சனி வக்ர பயிற்சி வந்து உங்களை எந்த நெகட்டிவ்ஸும் கொடுக்காது. ஜாதகத்தில் சனி நேர்கதியிலேருந்து இங்கே வக்ரமாகும் பட்சத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவாகவும், நெகட்டிவ் பாசிட்டிவாகவும் நடக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இருந்தாலும் அதுக்காக கடவுள் பக்கமோ கோவில் பக்கமோ போக முடியாத சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வராது. போக முடியும், வேண்டுதலை செலுத்த முடியும். இருந்தாலும் முன்ன மாதிரி நம்மளால் கடவுள்கிட்ட நெருங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப கெட்டுச்சு, வயிறு கெட்டுச்சு, குடல் கெட்டுச்சு, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகலை, நல்ல சாப்பாடே நம்ம சாப்பிடல, உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சும் வாய்க்கு நல்லா இருக்குன்னு நல்லா சாப்பிட்டவங்க தான் நிறைய ரிஷபராசியில். அது மாறப்போகுது. உங்கள் உடம்புக்கு எது நல்லதோ அதை நீங்கள் சாப்பிட போகிறீங்க, நல்ல ஃபுட் ஹேபிட்ஸை கொண்டு வர போகிறீங்க. அதே மாதிரி அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், உங்களுடைய அந்த பவல் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் வந்து 12ஆம் இடம் தான். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. ஸோ எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. நிறைய பேருக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது, அதுவும் இனிமேல் கிளியர் ஆக போகுது, நல்லா இருக்க போகிறீங்க. சரி, சனியுடைய 7ஆம் பார்வை எங்கே விழுதுன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல விழுது. 4ஆம் இடம்ங்கிறது அகெயின் மனசு தான். ஏற்கனவே இங்கே சப்கான்ஷியஸ் மைண்டு, உங்கள் ஆள் மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் நல்லா இல்லை. 4ங்கிற மனசை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தையும் சனி பார்த்துட்டாரு. மனசு சுத்தமாக கெட்டு போச்சு, சுத்தமாக இருள் அடைஞ்சிருச்சு. இதில் என்ன பெரிய கொடுமைனா, கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படுறதுல தப்பு இல்லை, நல்லா இருக்கிறவங்க அந்த நல்லதெல்லாம் விட்டுட்டு கெட்டதை மட்டும் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் கொடுமையான ஒரு விஷயம். ஸோ அதை தான் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க. பட் அந்த சனியுடைய பார்வை வக்ரம் ஆகிட்டதுனால மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், நிம்மதியாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லதே நினைப்பீங்க, நல்லதே பேசுவீங்க, நல்லவங்களுடைய அசோசியேஷன் கிடைக்கும், நிறைய இடத்துக்கு வந்து நீங்கள் போவீங்க, நல்லவங்களை மீட் பண்ணுவீங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். அம்மாவுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இவ்வளோ நாள் இருந்துகிட்டே இருந்திருக்கும், அதுலேருந்து ஒரு நிவர்த்திங்கிறது வரும். அம்மாவோட நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் ஆக முடியும். அம்மா இல்லாதவங்க, அம்மாவை இழந்தவங்களுக்கும் அம்மாவுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஸ்திர சொத்துக்களை குறிக்கும். ஸோ சொத்துக்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வில்லங்கம் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துறேன், பட் ஆனால் ஃபுல் அமௌண்ட் என்னால் கட்ட முடியல, கட்டினாலும் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, ஸ்திர சொத்து, வீடு வாசல், அதனால் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் ரெக்டிஃபை ஆகும். சில பேர் வாஸ்து சரியில்லாத வீட்டில் உட்காந்துட்டு இருப்பீங்க. அப்போது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வாஸ்து சரியில்லைங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இல்லைனா நான் சொல்கிறதே ஒரு நோட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் வாஸ்து யாரையாவது கூப்பிட்டு கூட செக் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஒரு ஜாதக கன்சல்டேஷன் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடம் வீக்காக இருக்கும் பட்சத்தில் வாஸ்து பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தெரியணுன்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய பர்சனல் அப்பாயின்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 4ஆம் இடம்ங்கிறது உங்களை ஓவராலாகவே நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு சரி பண்ண தான் போகுது. எதுலேயுமே உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் வரப்போகிறதில்ல. சனியுடைய அந்த 10ஆம் பார்வை அப்படிங்கிறது வந்து விருச்சிகத்தில் விழுது, அதாவது 7ஆம் இடம். உங்களுடைய ஸ்பவுஸ்க்கோ உங்கள் பார்ட்னருக்கோ ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இவ்வளோ நாளாக இருந்துக்கிட்டே இருந்தது, திரும்ப அவங்களை ஏதோ ஒரு விஷயம் படுத்திக்கிட்டே இருந்ததுன்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு குறைய போகுது. அவங்க ஹெல்த்தில் கான்ஷியஸாகவே இல்லை, அந்த வருத்தம்லாம் அவங்களுக்கு இருந்ததுன்னா இனிமேல் அவங்க கொஞ்சம் கான்ஷியஸ் ஆவாங்க. அதே மாதிரி உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது பெருகும். ஸோ ஒருவேளை மேரேஜ் ஆகிட்டு ஒரு செப்பரேஷன் வரைக்கும் போனவங்க கூட இனிமேல் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பை இந்த சனி வக்ர பயிற்சி வந்து கொடுக்குது. ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது களத்திர ஸ்தானம், அதில் கண்டிப்பாக சனி நிறைய பிரச்சனை கொடுத்துருப்பாரு. இந்த வக்ர சனியுடைய பார்வை அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுது. ஸோ ஓவராலாக ரிஷபத்துக்கு மனசு நிம்மதியாக இருக்க போகிறீங்க, நல்ல எண்ணங்கள் வரப்போகுது,
ஒரு டீசெண்டான டைம் ஆன்மீகத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறீங்க. அம்மா நல்லா இருக்க போகிறாங்க. வீடு வாசல் வாகனம்ங்கிற சொத்து அமைப்பும் நல்லா இருக்குது. வேலை பளு குறைய போகுது. வீட்டுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. நிறைய ஏகமான நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சனி வக்ர பயிற்சி தான் இந்த வக்ர பயிற்சி. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுக்கு டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தோட பலன் தெரியணும்னா கீழே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்டான சொல்யூஷனோட லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு பைசா செலவு இல்லாமல் நீங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஈஸி ரெமடிஸ் சஜஸ்ட் பண்ணுவேன். அதனால் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்க. அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் ரிஷபம். நன்றி, வணக்கம்.